வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்களுக்கான யாத்திரை நிகழ்ச்சி சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சங்கர நாராயணர் அருள்பாலிக்கும் சங்கரன் கோவில் தொகுதியில் அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற மாபெரும் எழுச்சியுடன் மக்களின் ஆரவாரத்துடன் சிறப்புற நடந்தேறியது. சங்கரன் கோவிலில் மட்டும் 4000 விசைத்தறி கூடங்கள் செயல்படுது. விவசாயத்தையும் விசைத்தறியையும் நம்பியே சங்கரன் கோயில் உள்ளது. பொங்கல் தொகுப்புக்காக நெசவாளர்களிடம் கொள்முதல் செய்யும் வேட்டி சேலையில் 10% கமிஷன் அடிப்பது என்று தொடங்கிய திமுக அரசு இந்த ஆண்டு கொடுத்த இலவச வேட்டி வழங்குவதில் செய்த மாபெரும் விஞ்ஞான ஊழலை சில நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் கொடுத்திருக்கோம். 1 கிலோ பருத்தி நூல் 320 ரூபாய். 1 கிலோ பாலியஸ்டர் நூலின் விலை சந்தை விலை ரூபாய் 160. பருத்தி நூலில் நெய்ய வேண்டிய வார்ப் பகுதியை பாலியஸ்டர் நூலில் நெய்து கொள்முதல் செய்த 1.68 கோடி இலவச வேட்டியில் சுமார் 40 முதல் 60 கோடி ரூபாய் வரை ஊழல் செஞ்சிருக்காரு கைத்தறி அமைச்சரான காந்தி. மேலும் பெடல் தறியில் ஒரு வேட்டி நெய்ய 63 ரூபாய் வழங்கப்படுது. விசைத்தறியில் நெய்தால் 23 ரூபாய். விசைத்தறியில் நெய்துவிட்டு பெடல் தறியில் நெய்ததாக சொல்லி ஒரு வேட்டிக்கு 40 ரூபாய் கொள்ளையடித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. விஞ்ஞான ஊழலுக்கு முழு உதாரணம் திமுக தான். வாசுதேவநல்லூர் பகுதியை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள மாநில எல்லைக்குள் செண்பகவல்லி அணை இருக்கு. சுமார் 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த அணை 1733ஆம் ஆண்டில் அப்போதைய திருவாங்கூர் சமஸ்தானமும் சிவகிரி ஜமீனும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கட்டி முடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதி தண்ணீர் முல்லை பெரியாறு அணைக்கும், மறுபகுதி தண்ணீர் தமிழக எல்லைக்கும் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் தென்காசி மாவட்டத்தில் விவசாயத்திற்கான நீர் ஆதாரமாக செண்பகவல்லி அணை திகழ்ந்தது. 1962ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் 1982ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் தமிழக அரசின் பங்கினை வழங்கினாங்க. ஆனால் கேரள அரசு அன்று தொடங்கி இன்று வரை இந்த அணையை சரி செய்ய முன்வராமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கு. கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த அணை பெரியார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு உட்பட்டது என்று கூறி இதற்கு மேல் இந்த அணையை இயக்க முடியாது என்று தெரிவிச்சிட்டாங்க. அப்போது ஆட்சியில் இருந்த திமுக இது குறித்து ஒன்றுமே செய்யல. தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய பாசன நீர் பிரச்சனைக்கு தீர்வு இந்த அணையை சரி செய்தால் மட்டுமே கிடைக்கும். திமுக தனது தேர்தல் வாக்குறுதி எண் 84இல் செண்பகவல்லி அணையை சரி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி 34 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. கேரள கம்யூனிஸ்டுகளுடன் அன்பு பாராட்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை. தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாது. அதே போல முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த பேபி அணையை சரி செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா இன்று வரை பேபி அணையும் சரி செய்யப்படல. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற 2 நவோதயா பள்ளிகள் காமராஜர் பள்ளி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தாய்மொழி கல்வியோடு சேர்த்து ஆங்கிலம், வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு மொழி விருப்ப பாடங்கள் என 5 மொழிகள் கற்கும் வாய்ப்பு, உலக தரம் வாய்ந்த கல்வி திட்டம் உருவாக்கப்படும். இதுவரை அரசு வேலை பெறாத குடும்பத்தில் இருந்து வரும் இளைஞர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும். அதை உறுதி செய்ய ஒரு தனி இடஒதுக்கீடு உருவாக்கப்படும். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் திறப்பு, பனைப்பொருட்கள் ஊக்குவிக்கப்படும். காவல்துறைக்கு 8 மணி பணி நேரம் மற்றும் ஊதியம் இரட்டிப்பாக்கப்படும். அறமில்லாத இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படும். மத்திய அரசு வழங்கும் விவசாய கௌரவ நிதி 6000 ரூபாயுடன் மாநில அரசின் பங்கு 9000 ரூபாய் என 15000 ரூபாய் விவசாயிகளுக்கு பாஜக வழங்கும். ஊழல் குடும்ப அராஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட அரசியலில் இருந்து மக்கள் விடுதலையை எதிர்பார்க்கிறாங்க. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான முன்னோட்டம். வரும் பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க இம்முறை தமிழகம் முழுவதும் நிச்சயம் துணை நிற்க வேண்டும். தமிழகத்தில் உருவாக இருக்கும் இந்த அரசியல் மாற்றத்திற்கான விதையாக இந்த தேர்தல் அமையும் என்று அலைக்கடலென கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார்
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை.